ஹாய் வியூவர்ஸ், இது நான் எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி போட்டிருக்கேன். நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட தங்கமயில் டிஜிகோல்ட் ஸ்கீம் மெச்சூர் ஆயிருந்தது. சரி, இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே லீவாக இருக்குது அப்படின்னு சொல்லி டி நகர் பிரான்ச்சில் போய்ட்டு க்ளோஸ் பண்ணி காயின் வாங்கலாம் அப்படிங்கிற பிளானில் போயிருந்தேன். ஆனால் அவங்க ஆன்சர் பண்ண விதம் இருந்தது பாருங்கள், அது டோட்டலி டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரியே இருந்தது. ஸோ டி நகர் சென்னையில் ரொம்ப பெரிய ஷோரூமு. அவங்க என்ன சொல்கிறாங்க, காயின் ஸ்டாக்கே இல்லை, கோல்டு காயின் அப்படிங்கிறாங்க. எங்கள்கிட்ட கோல்டு காயினே ஒன்று கூட இல்லை, உங்களுக்கு 2 கிராமுக்கு வேணும்னா ஹூக் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. நான் ஹூக் வாங்கி என்ன பண்ண முடியும்? நான் காயின் வாங்கினா யாருக்காவது கிஃப்ட் பண்ணலாம், இல்லை என்ன ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நான் வெறும் ஹூக்கை மட்டும் 2 கிராமுக்கு வாங்கி என்ன பண்ண முடியும்? இல்லைன்னா அவங்க என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்களோட மோட்டிவ் என்ன இருக்குன்னா, நம்ம காயினே வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மோட்டிவ் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரிங் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. ரிங்கோட வேஸ்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 16% இருக்கும், 18% இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்க, காது வச்ச காயினோட வேஸ்டேஜ் இருக்கும் அப்படின்னா அதுவுமே அதிகமாக தான் வேஸ்டேஜ் இருக்கும் அப்படின்னா நான் சொன்னேன், நாங்கள் டிஜிகோல்டு போடுறதே காயின் வாங்கிறதுக்காக தான் போடுறோம். பட் காயின் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை மதுரையிலேருந்து எங்களுக்கு வரணும், இன்னும் ரிசீவ் ஆகலை, உங்களோட நியர்பை ஷோரூமில் ஏதாவது போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கண்ணா. எங்களுக்கு நியர்பை தங்கமயில் ஷோரூமே எதுவும் கிடையாதுங்க, நீங்கள் நாங்கள் டி நகர் வந்தோம், சரி க்ளோஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தாங்க உங்கள்கிட்ட கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கௌரிவாக்கம் பிரான்ச்சில் போய்ட்டு செக் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஹூக்கை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் சரி கௌரிவாக்கம் பிரான்ச்சுக்கு பண்ணி கேட்டேன். அவங்க காயின் இருக்குன்னாங்க. பட் எப்போ நான் போக போகிறது அப்படிங்கிறது தெரியல. அதுவும் 2 கிராம் ஒரே காயினாக இல்லை, சிங்கிள் கிராமாக தான் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ நாளைக்கு தான் கஸ்டமர் கேட்ட ஃபோன் பண்ணி எப்படி ஆன்லைனில் ரீடிங் பண்ணுற ப்ராசஸ் கேட்கணும். ஆனால் சில வீடியோ பார்க்கும்போது அவங்க கஸ்டமருக்கு யாருமே காயின் ஸ்டாக் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இது நம்ம போடும்போது போட்டுருவோம், ஆனால் க்ளோஸ் பண்ணும்போது எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் சஃபர் பண்ணுறோம். நான் போத்தீஸில் போட்டிருந்தேன், போத்தீஸில் க்ளோஸ் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, எல்லாமே எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் ஸ்மூத்தாக இருந்தது. பட் தங்கமயிலில் அதுவும் ஒரு பெரிய ஷோரூம், ஸோ டி நகர் ஷோரூமில் இப்படி ஒரு பதில் அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நான் என்னோட பேஸ் பிரான்ச்சே நான் டி நகர்னு சொல்லி தான் நான் போட்டிருந்தேன். என்னோடய ஸ்கீம் மெச்சூர் ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த மந்தில் எவ்வளோ ஸ்கீம் மெச்சூர் ஆகுதுன்னு தெரியும், எவ்வளோ பேர் வருவாங்கிறது தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக் வச்சுக்க வேண்டியது அவங்களோட கடமை. அதுவும் ஒரு பேசிக்குங்கிறாங்க, அதை வாங்குங்க இதை வாங்குங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்களே தவிர, அவ்வளோ ரிங் வச்சுருக்கவங்களுக்கு ஏன் காயினை ஸ்டாக் வச்சுக்க முடியல அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆக்சுவலி நம்ம ஆன்லைனில் ரீடிங் பண்ணுறோமா, இல்லைனா கௌரிவாக்கம் பிரான்ச்சில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.